பிப்ரவரி 14. இன்றைய புனிதர். புனிதர்கள் சிரில் மற்றும் மெதோடியஸ். பிறப்பு: சிரில் கி. பி. 826 அல்லது 827. மெதோடியஸ் கி. பி. 815. தெசலோனிக்கா, பைசாந்தீனிய பேரரசு, தற்போதைய கிரேக்க நாடு. இறப்பு: சிரில் பிப்ரவரி 14, 869. ரோம். மெதோடியஸ் ஏப்ரல் 6, 885. வெலேராட், மொராவியா. நினைவு திருநாள் பிப்ரவரி 14. நிகழ்வு: 1998 ஆண்டு பிப்ரவரி 15 நாள் திருத்தந்தை தூய 2ஆம் யோவான் பவுல் ஸ்லாவிக்கிற்கு சென்றபோது ஸ்லாவிக்கின் திருத்தூதர்கள் என்று அழைக்கப்படுகின்ற தூய சிரில் மற்றும் தூய மெதோடிசியுஸை குறித்து இவ்வாறு குறிப்பிட்டார். தூய சிரில் மற்றும் தூய மெதோடிசியுஸ் ஆகிய இருவரும் நற்செய்தி அறிவிப்பு பணிக்கும் கிறிஸ்தவ மறையை தாயகமாக்குவதற்கும் மிகச்சிறந்த முன்னோடிகள். திருத்தந்தை தூய 2ஆம் யோவான் பவுல் மேலே குறிப்பிட்ட வார்த்தைகள் முற்றிலும் உண்மை. நற்செய்தி அறிவிப்பிற்கும் கிறிஸ்தவ மறையை தாயகமாக்குவதற்கும் தூய சிரில் மற்றும் தூய மெதோடிசியுஸ் மேற்கொண்ட தியாகங்கள் அதிகம். அவர்கள் எத்தகைய தியாகங்களையும் இடர்பாடுகளையும் மேற்கொண்டு நற்செய்தி பணியை செய்தார்கள், அவர்களுடைய வாழ்வு நமக்கு எந்தளவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது என்று தொடர்ந்து நாம் சிந்தித்து பார்ப்போம். புனிதர்கள் சிரில் மற்றும் மெதோடியஸ் ஆகிய இரு சகோதரர்களும் பைசண்டைன் நாட்டின் கிறிஸ்தவ இறையியலாளர்களும் மறைபரப்பாளர்களுமாவர். அவர்களின் நற்பணிகள் மூலம் அனைத்து அடிமைகளின் கலாச்சார வளர்ச்சியிலும் மேம்பாடு பெற்றனர். இதன் காரணமாகவே இவர்களிருவரும் அடிமைகளினப்போஸ்தலர் என்று போற்றப்பட்டனர். சிரிலும் மெதோடிசியுஸும் உடன் பிறந்த சகோதரர்கள். முதலாமவர் 827 ஆண்டும் 2ஆமவர் 815 ஆண்டும் பிறந்தார்கள். 2 பேரும் தெசலோனிக்காவில் இருந்த ஒரு செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார்கள். சிரில் அறிவில் சிறந்தவராய் விளங்கி வந்தார், அதனால் கான்ஸ்டாண்டினோபிளில் இருந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வந்தார். மெதோடிசியுஸோ மிகச் சிறந்த ஓவியரை விளங்கி வந்தார், அதோடு கூட ஆளுநராக பணியாற்றி வந்தார். 860 ஆண்டு 2 பேரும் தாங்கள் ஆற்றி வந்த பணிகளை துறந்துவிட்டு துறவிகளாக மாறி இறைப்பணி செய்யத் தொடங்கினார்கள். உடன்பிறப்புகள் இருவரும் உடன்பிறந்த சகோதரர்கள். இவர்கள் தெசலோனிக்காவில் சிறப்புற்று விளங்கும் குடும்பத்தில் பிறந்தவர்கள். நல்லதொரு குடும்ப பின்னணிகள்வி கற்று நல்லறிவுடன் விளங்கினார்கள். அனைவரின் பாராட்டையும் பெற்றிருந்தார்கள். தற்போதைய கிரேக்க நாடான பைசண்டைன் நாட்டில் பிறந்த இவர்களிருவரினதும் தந்தை பெயர் லியோ ஆகும். மரியா இவர்களது தாயார் ஆவார். லியோ மற்றும் மரியாவுக்கு பிறந்த 7 குழந்தைகளில் சிரில் கடைக்குட்டி ஆவார். சிரிலின் இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஆகும். இவர் தமது மரணத்தின் சிறிது காலத்தின் முன்னே ரோம் நகரில் துறவரம் பெற்றபோது சிரில் என்னும் மதப்பெயரை ஏற்றுக்கொண்டார். அர்ப்பணம், கல்வியில் சிறந்து விளங்கிய மெத்தோடியை தேடி உயர் பொறுப்புகள் வந்தன. அவற்றை சிறப்புடன் செய்தார். அரச பதவியிலிருந்த மெத்தோடியஸ் உலக நாட்டத்தை துறந்தார். இறைவன் தனது பணிக்கு தன்னை அழைக்கிறார் என்பதை உணர்ந்து துறவு மடத்தில் சேர்ந்து குருவானார். மைக்கேல் எனும் இயற்பெயர் கொண்ட மெதோடியஸ் துருக்கி நாட்டின் வடமேற்கு பிராந்தியத்தில் உள்ள மைசியன் ஒலிம்பஸ் மிசியன் ஒலிம்பஸ் என்னுமிடத்தில் துறவரம் பெற்றபோது தமது மத பெயராக மெதோடியஸ் எனும் பெயரை ஏற்றுக்கொண்டார். புதுமுயற்சி கிரேக்கமும் இலத்தீனும் மட்டுமே மதிப்பு பெற்றிருந்த மொழியாக இருந்தது. இலத்தீன் ஆதிக்க மொழியாக வழிபாட்டு மொழியாக இருந்தது. புனித சிரில் சற்று வித்தியாசமாக சிந்தித்தார். சிலோவோ மொழியில் தேர்ச்சி பெற்றிருந்த வழிபாடு அனைத்தையும் சிலோவோப மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்தார். இதன் பொருட்டு மிக பெரும் எதிர்ப்பை சம்பாதித்தார். இச்சமயம் மொராவியா இளவரசன் சகோதரர்கள் இருவரையும் குறித்து கேள்விப்பட்டு ஸ்லாவிக் மொழி பேசும் மக்களுக்கு மத்தியில் நற்செய்தி பணியாற்ற அவர்களை அனுப்பி வைத்தார். அவர்கள் இருவரும் அங்கு சென்று நற்செய்தி பணியாற்ற தொடங்கினார்கள். ஏற்கனவே ஸ்லாவிக் மொழி அவர்கள் இருவருக்கும் நன்றாக தெரிந்ததால் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் மிக எளிதாக பணி செய்ய முடிந்தது. இதற்கிடையில் சகோதரர் இருவரும் ஆற்றி வந்த பணிகளை பிடிக்காது ஸ்லாவிக் பகுதியில் இருந்த ஏனைய குருக்கள் அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். இதனால் அவர்கள் அப்போது திருத்தந்தையாக இருந்த 2ஆம் ஹட்ரின்ஸ் என்பவரை சந்தித்து தங்களுடைய நிலையை எடுத்துச் சொன்னார்கள். அவர்கள் சொன்னதை கேட்ட பின்பு அவர்கள் தங்களுடைய நற்செய்தி பணியை செய்ய முழு ஆதரவும் அளித்தார். மட்டுமல்லாமல் அவர்களை 2 நகர்களுக்கு ஆயராக நியமித்தார். தாய்மொழி வழிபாடு ஜெர்மனியில் கீழை நாட்டு மறைப்பணியாளர்கள் உள்ளூர் மக்களின் தாய்மொழியில் வழிபாடுகளை நடத்த வேண்டாம் என்று விரும்பினார்கள். மராவியன் அரசர் தாய்மொழியில் வழிபாடு நடத்தினால் தான் தனது ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்று கருதியதால் அதன்படி சிரிலா மெத்தோடியஸ் இருவரும் தேர்வு செய்து வழிபாட்டை அம்மக்களின் தாய்மொழியில் நடத்த அனுமதி தந்தார். சிரிலுக்கு 14 வயது நடக்கையில் அவர்களது தந்தையார் மரணமடைந்தார்.
அந்நிலையில் பேரரசின் முதலமைச்சர்களுள் ஒருவராயிருந்த தியோபிஸ்டோஸ் என்பவர் அவர்களின் பாதுகாவலரானார். அவரே அவர்களது கல்விக்கும் உதவி புரிந்தார். இவர்கள் இருவரும் சிறப்பான முறையில் கல்வியை பூர்த்தி செய்தனர். சிரில் தமக்கு கிடைத்த ஆளுநர் பதவியை புறக்கணித்தார். ஆனால் அதே வேளையில் அவரது சகோதரரான மெதோடியஸ் ஸ்லாவிக் மொழி பேசும் மக்கள் வசிக்கும் பிராந்தியத்தில் அப்பதவியை ஏற்றுக்கொண்டார். மறுமலர்ச்சி இப்புனிதர்கள் எதிர்ப்பை கண்டு பின்வாங்கவில்லை. தொடர்ந்து அம்மக்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட பாடுபாட்டார்கள். ரோமைக்கு சென்று சிலாவிக் மக்களை குருக்களாக திருநிலைப்படுத்தவும் அவர்களது தாய்மொழியில் வழிபாடு நடத்தவும் அனுமதி வேண்டினார்கள். சிரில் ஒரு துறவு மடத்தில் இணைந்தார். அவரது சகோதரர் மெதோடியஸ் சிறிது காலம் அரசு பதவியில் பணியாற்றிய பிறகு துறவு மடத்தில் இணைந்தார். அடிமைத்தனத்திற்கு எதிராக அடிமைகளாக இருந்த சிலாவிக் மக்கள் விழிப்படைந்து விடுவார்கள் என்பதால் தாய்மொழி வழிபாட்டு முறையை ஜெர்மானியர் ஆதரிக்கவில்லை. இருவரும் நிறைய தடைகளை சந்தித்தார்கள். தடைகளை மீறி மீண்டும் மராவியன் வருவதற்கு மன்கி பி 869 இல் சிரில் மரணமடைந்தார். மொராவியா பிராந்திய பிரபு கிழக்கு பிராந்திய பேரரசன் மைக்கேலிடம் ஜெர்மன் ஆட்சியாளர்களிடமிருந்த அரசியல் சுதந்திரமும் திருச்சபை சுயாட்சியும் கேட்டபொழுது சிரில் மற்றும் மெதோடியஸ் ஆகிய இருவரின் வாழ்வில் திட்டவட்டமான மாற்றம் உண்டாகியது. அவர்கள் மறைப்பணியை ஏற்றுக்கொண்டனர். சிரிலுடைய முதல் பணி கிழக்கு விதிமுறைகள் அமலிலிருந்த அப்பிராந்தியத்தில் ஒரு புதிய எழுத்துக்களை கண்டுபிடித்தலாயிருந்தது. பின்னர் அவருடைய சீடர்கள் சிரில்லிக் எழுத்துக்களை உருவாக்கினர். அவர்கள் சுவிசேஷங்கள், துதிப்பாடல், பவுல் எழுதிய கடிதங்கள் மற்றும் வழிபாட்டு புத்தகங்கள் ஆகியனவற்றை இணைந்து ஸ்லாவோனிக் மொழியில் மொழிமாற்றம் செய்தனர். ஸ்லாவோனிக் வழிபாட்டு முறையையும் உருவாக்கினர். மிகவும் சரளமாக அவர்கள் பிரசங்கித்த முறையானது ஜெர்மன் மதத்தவரிடையே எதிர்ப்பை உருவாக்கி தந்தது. அப்போதைய ஜெர்மன் ஆயர் ஸ்லாவிக் ஆயர்களையும் குருக்களையும் அருட்பொழிவு செய்ய மறுத்தார். இதன் காரணமாக சிரில் ரோமுக்கு மேல்முறையீடு செய்தார். ரோம் நகருக்கு பயணித்த சிரிலும் மெதோடியஸும் திருத்தந்தை 2ஆம் அட்ரியான் தமது புதிய கண்டுபிடிப்பான சிரில்லிக் எழுத்துக்களை அங்கீகரித்தது கண்டு அகமகிழ்ந்தனர். ரோம் நகரில் துறவரம் பூண்ட சிரில் நீண்ட காலம் வாழ இயலாமல் 50 நாட்களில் மரணமடைந்தார். மெதோடியஸ் தமது மறை பணிகளை மேலும் 16 வருடங்களுக்கு தொடர்ந்தார். அவர் ஸ்லாவிக் மக்களுக்கு திருத்தந்தையின் பிரதிநிதியாக செயல்பட்டார். புதிய ஆயர் ஒருவரை அருட்பொழிவு செய்தார். பவேரியன் ஆயர்கள் பலரது முன்னாள் அதிகார வரம்பிலிருந்த பகுதிகள் நீக்கப்பட்டதால் அவர்கள் மெதோடியஸுக்கு எதிராக பல குற்றச்சாட்டு புயலை கிளப்பினர். இதன் பயனாக ஜெர்மன் பேரரசன் லூயிஸ் மெதோடியஸை 3 ஆண்டுகளுக்கு நாடு கடத்தினான். திருத்தந்தை 8ஆம் ஜான் அவரை விடுவித்தார். பிராங்கிஷ் மொழி பேசும் குருக்களின் தொடர்ந்த தொந்தரவு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போன்று இருந்தது. அவர்கள் தொடர்ந்து மெதோடியஸின் மேலே மதங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை சுமத்தினர். தம்மை காத்துக்கொள்ளவும் தமது கண்டுபிடிப்பான ஸ்லாவோனிக் வழிபாட்டு முறையின் பயன்பாட்டினை நிலைநிறுத்தவும் மெதோடியஸ் ரோம் நகர் பயணித்தார். மீண்டும் தம்மை அவர் நிரூபித்தார். அதன் பின்னர் மெதோடியஸ் ஜுரவேகத்தில் 8 மாத காலத்தில் மொத்த திருவிவிலியத்தையும் ஸ்லாவோனிக் மொழியில் மொழிபெயர்த்தார். பி 885ஆம் ஆண்டின் தவக்காலமான ஏப்ரல் மாதம் புனித செவ்வாய்க்கிழமையன்று 6ஆம் தேதி தமது தேவாலயத்திலேயே மெதோடியஸ் மரணமடைந்தார். அவர் மரிக்கும்போது அவரது சீடர்கள் அவரை சுற்றியிருந்தனர். மெதோடியஸின் மரணத்தின் பின்னரும் அவரது எதிர்ப்பாளர்கள் தொடர்ந்து எதிர்த்தே வந்தனர். சிரில் மற்றும் மெதோடியஸ் சகோதரர்களின் பணி மொராவியா நாட்டில் முடிவுக்கு வந்தது. அவர்களது சீடர்கள் சிதறிப்போயினர். ஆனால் இந்த வெளியேற்றங்கள் சிரில் மெதோடியஸ் சகோதரர்களின் ஆன்மீக வழிபாட்டு மற்றும் கலாச்சார பணிகளை பல்கேரியா, போஹெமியா மற்றும் தென் போலந்து ஆகிய நாடுகளில் பரப்புவதில் சாதகமான விளைவை தந்தன. மொராவியா நாட்டின் பாதுகாவலர்களான இவர்கள் விசேடமாக செக் மற்றும் ஸ்லோவாக் கத்தோலிக்கராலும் குரோஷியர்களாலும் செர்பிய மற்றும் பல்கேரிய மரபுவழி திருச்சபையினராலும் புனிதராக ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். சிரில் மெதோடியஸ் சகோதரர்கள் நீண்ட கால விருப்பமான கிழக்கு மற்றும் மேற்கு திருச்சபைகளின் ஒன்றிப்பிற்காக சிறப்பாக பணியாற்றியிருந்தனர். திருத்தந்தையிடமிருந்து அனுமதி பெற்றுக்கொண்டு சிரிலும் மெதோடிசியஸும் உரோமையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். இடையிலேயே சிரில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். இதனால் மெதோடிசியஸ் மட்டும் முன்பிருந்த இடத்திற்கு சென்று நற்செய்தி பணி செய்யத் தொடங்கினார். தன் சகோதரரின் இறப்புக்கு பிறகு மெதோடிசியஸ் இன்னும் உத்வேகத்தோடு பணி செய்யத் தொடங்கினார். விவிலியத்தை வெறும் 8 மாதங்களுக்கு உள்ளாகவே ஸ்லாவிக் மொழியில் மொழிபெயர்த்து தந்து மக்கள் தங்களுடைய சொந்த மொழியில் இறைவார்த்தையை வாசிக்கவும் சிந்திக்கவும் செய்தார். இதனால் நிறைய பேர் கிறிஸ்தவ மறையை தழுவினார்கள். ஒரு சிலர் மெதோடிசியஸை தங்களுடைய ஆன்மார்த்தமான குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடந்தார்கள்.
இப்படிப்பட்டவர் உடல் நலம் குன்றி 885ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். கி.பி. 1980ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இச்சகோதரர்களை ஐரோப்பிய நாடுகளின் புனிதர் பெனடிக்டுடன் இணை பாதுகாவலர்களாக நியமித்தார். விடாமுயற்சி, அரசியல் சிக்கல்களை தாண்டி ஆயரான மெத்தோடியஸ் ஆன்மீக பணி செய்தார். தாய்மொழியில் வழிபாடு நடத்தக்கூடாது என்று தடை விதித்தார்கள். மக்களை திசை திருப்புவதாக ஜெர்மனி ஆயர்கள் பழி சுமத்தினார்கள். இருந்த போதிலும் விவிலி முழுவதையும் திருச்சபை தந்தையர்களின் எழுத்துக்களையும் சிலாவிக் மக்களின் தாய்மொழிக்கு மொழிபெயர்த்தார். கி.வி. 884 மரித்தார். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். தூய சிரில் மற்றும் தூய மெதோடிசியுஸின் விழாவை கொண்டாடும் நாம் அவர்களிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். நற்செய்தியை அறிவிப்பதில் ஆர்வம். தூய சிரிலும் தூய மெதோடிசியுஸும் நற்செய்தி அறிவிப்பு பணியை ஆர்வத்தோடு செய்து வந்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு சமயம் சகோதரர்கள் இருவரும் பவேரிக்காவிற்கு சென்றிருந்தபோது அந்நாட்டு மன்னன் வித்தியாசமான ஓர் ஓவியம் வரைந்து தன்னுடைய அரண்மனையில் வைக்க ஆசைப்படுகிறான் என்று கேள்விப்பட்டு தூய மெதோடிசியுஸ் அவனுடைய அரண்மனைக்கு சென்றார். அங்கு சென்றதும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு ஓர் ஓவியத்தை வரைந்து தந்தார். அது என்ன ஓவியம், பார்ப்பதற்கு மிகவும் வித்தியாசமாகவும் அதே நேரத்தில் அச்சம் தருவதாகவும் இருக்கின்றதே என்று கேட்டார். அதற்கு மெதோடிசியுஸ் அவரிடம், இது இறுதி தீர்ப்பு பற்றிய ஓவியம். உலக முடிவின்போது இப்படித்தான் இருக்கும் சொன்னதும் அந்நாட்டு அரசன் அவருடைய வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்தவ மறையை தழுவினான். அவனோடு சேர்ந்து நாட்டு மக்களுக்கு கிறிஸ்தவ மறையை தழுவினார்கள். இப்படி கிறிஸ்தவ மறையை தழுவிய மக்களுக்கு மெதோடிசியுஸும் சிரிலும் ஆர்வத்தோடு பணி செய்தார்கள். இவருடைய விழாவை கொண்டாடும் நாம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கின்றோமா, அதனை ஆர்வத்தோடு அறிவிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய மடலில் நற்செய்தி அறிவிப்பது என்மேல் சுமத்தப்பட்ட கடமை என்பார். ஆம், நற்செய்தி அறிவிக்கின்ற பணி நம் ஒவ்வொருவருக்கும் உரித்தான பணி. அதனை நம்முடைய கடமையாக உணர்ந்து செய்ய வேண்டும். ஆகவே தூய சிரில் மற்றும் தூய மெதோடிசியுஸ் விழாவை கொண்டாடும் நாம் அவர்களை போன்று நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை ஆர்வத்தோடு செய்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். ஜெபம். வரங்களை வாரி வழங்குபவரே எம் இறைவா, பல மொழி பேசும் திறனை இன்றைய புனிதர்களுக்கு கொடையாக அளித்தீர். உமது அருளால் அவர்களின் மறைபரப்பு பணிகளில் உடனிருந்து வழிநடத்தினீர். இன்று பல மொழி இலக்கியங்களில் நூல்களை எழுதியும் அவற்றை பற்றி எடுத்துரைக்கும் நண்பர்களை நீர் ஆசிர்வதியும். உமது அருளால் அவர்களை நிரப்பியருளும். தங்களின் பணிகளின் வழியாக உம்மை இவ்வுலகில் பறைசாற்ற அவர்களை உமது கருவியாய் பயன்படுத்தி வாழ்ந்திட வரமருளும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.